ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டாஸ்க் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு செம்மையான டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். டாஸ்க் லெட்டர் வந்து சபரி தான் வந்து படிக்கிறாரு. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து அனைவருக்குமே ஒரு ஹவுஸ் டூர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்க் லெட்டரில் வந்து அதுதான் இருக்குது, அதை சபரி படிக்கிறாரு. ஒவ்வொரு இடத்திலும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம், இதுதான் டாஸ்க்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரம்யா ஜோ வந்து வராங்க. அவங்க தான் வந்து பேசுகிறாங்க. டியூலக்ஸ் ரூமோட பாத்ரூமில் இருந்து பேசுகிறாங்க. பெயின்ஃபுல்லான ஒரு இடம்னு சொல்லுவேன். ரொம்ப ஹர்ட் ஆக்குற ஒரு விஷயம் வந்து சாண்ட்ரா வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க. சாண்ட்ராவும் பாரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாருக்கிட்ட வந்து சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, ரம்யா வந்து ஒரு பாம்பு, அவளை மட்டும் வந்து நம்பவே கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வந்து என்னால் தாங்கிக்க முடியல, எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்னு வந்து ரம்யா வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க. இதை வந்து சாண்ட்ரா வந்து அங்கே செவுத்துக்கு பின்னாடி பக்கத்தில் நின்று கேட்டிருக்காங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்க்குறாங்க, நானாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சாண்ட்ரா வந்து எல்லாத்தையுமே தான் வந்து பேசியிருக்காங்க, இதை விட மோசமாகவும் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா மட்டும்தான் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சாண்ட்ரா மட்டும் பேசினது இல்லை, பின்னாடி வந்து எல்லாருமே தான் பேசியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து பேசி தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து எல்லாரையுமே பிடிச்சிடாது. நேற்று கூட வினோத்தை பற்றி திவ்யா, அரோரா, சபரி, விக்ரம் நேற்று பெட்ரூம்லேருந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. அது மாதிரி தான் ரம்யாவே வந்து பேசியிருப்பாங்க. ரம்யா வந்து பின்னாடி பேசினது இல்லையா அப்படின்னு கேட்டால் ரம்யாவும் தான் பின்னாடி வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வியானா வராங்க. வியானா வந்து என்ன சொன்னாங்கன்னா, லிவிங் ஏரியா சோஃபாவில் தான் நான் 2 பேர்த்துக்கிட்ட வந்து பேசியிருக்கேன், ஆனால் அதே 2 பேர் என்னை பற்றி பின்னால் அவ்வளோ பேசியிருக்காங்க, அப்பப்போ அதை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்கிறாங்க. விக்ரமையும் சுபியும் தான் சொல்கிறாங்க. பின்னால் அதிகமாக பேசின மாதிரி எனக்கு ஒன்றும் தெரிலங்க. வியானா முன்னாடியே தான் பேசியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. வியானா எதை வச்சு இதை சொல்கிறாங்கன்னு வந்து தெரியல. ஆனால் மொத்தத்தில் உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து விக்ரமையும் சாண்ட்ராவையும் 2 பேரை மட்டுமே தான் வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. பணப்பெட்டியை யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் வின் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.